டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு, நெக்ஸ்ட் யுஜி டிஆர்பி எக்ஸாம் இந்த வருஷத்துக்கானது செப்டம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்லயே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து அ ஒரு நியூ அப்டேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாசம் யுஜி டிஆர்பி எக்ஸாம் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த யுஜி டிஆர்பி எக்ஸாம்க்கு நீங்க எப்படி படிக்கணும்? ஸோ என்ன மாதிரி இதில வந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் சீரியஸ். இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் நம்ம சேனல்ல வந்து நம்போ நெறைய அப்டேஷன்ஸ் குடுத்துட்டே வருவோம். நீங்க வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, யுஜிடிஆர்பி இங்கிலீஷ்ல யூனிட் 1. ஆக்சுவலா இது வந்து ஒரு சேலஞ்சிங் யூனிட்டா இருக்கும் ஆக்சுவலா நெறைய பேருக்கு. ஏன்னா ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அப்படின்றது பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல வந்து ஒரு 10 டாபிக் குடுத்திருப்பாங்க. ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், ஏஜ் ஆஃப் சாசர், ஏஜ் ஆஃப் மில்டன்னு குடுத்திருப்பாங்க. பட் அது வந்து ஒரே லைன்ல தான் இருக்கும். பட் அது படிக்கிறதுக்கு நெறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா, சோர்சஸ் வந்து மெமரைஸ் பண்ற மாரி இருக்கும். இருந்தாலும் அத எப்படி நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் நான் தரேன். இந்த யூனிட் 1 வந்து எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம்? எஸ்பெஷலி நம்மளுக்கு வந்து ஒரு 3 யூனிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான யூனிட் ஆக்சுவலா. இதுல யூனிட் 1, அதுக்கப்புறம் யூனிட் 8, யூனிட் 9. இந்த 3 யூனிட் தான் இருக்கறதுலயே கொஞ்சம் டஃப் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ட நீங்க முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியா போயிடும். நெக்ஸ்ட் இருக்கிற யூனிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறதும் தெரியாது, போறதும் தெரியாது. பட் யூனிட் 1 மட்டும் கொஞ்சம் மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படி வந்து நம்ம வந்து ஈஸியா ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டாபிக் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் இல்ல ஏஜ் ஆஃப் சாசர் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட்குள்ள இவர் வந்து ஏஜ் ஆஃப் சாசர் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். டைம் லைனிங் தான். அடுத்த விஷயம் ஆத்தர். ஆத்தர் அப்படின்னு சொல்லும்போது, ஏஜ் ஆஃப் சாசர்ல எந்தெந்த ஆத்தர் மெயினா இருந்தாங்க? நம்ப மேஜர் ஆத்தருக்கு நீங்க வந்து மெயின் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் அங்க என்னென்ன லிட்ரரி மூவ்மெண்ட் நடந்துச்சு? எதனா வந்து பெருசா வந்து இன்சிடென்ட் ஹேப்பன்ஸ் எதனா நடந்திருக்கா? இது மாரியான விஷயங்கள நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஆத்தர், ஆத்தருடைய வொர்க்கு, அதுக்கப்புறம் இயர். இந்த 3 விஷயத்த என்ன பண்ணுங்க அப்டின்னா 3 டேபுலர் காலமா நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்ப சாசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டாபிக் தான். நம்ம சாசர் நம்ம போட்டுக்கிட்டு, சாசர் என்னென்ன வொர்க்குங்கள வந்து அவரு வந்து பப்ளிஷ் பண்ணாரு. அந்த பப்ளிஷ் பண்ணதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு பிராக்கெட்ட போட்டு இந்த இயர்ல தான் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதிலேயே வந்து மார்க் பண்ணிட்டே வந்துருங்க. இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணா, கண்டிப்பா இந்த யூனிட் இன்னுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. பொயட் யாரு? இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எதனா வந்து அடிஷனல் திங்ஸ் எதனா குடுத்திருந்தாங்கன்னா, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இது எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் கொஸ்டின்ஸா இருந்துரும். இது மாரி வந்து த ஃபாதர் ஆஃப் எஸ்சேயிஸ்ட் யாரு? ஃபாதர் ஆஃப் நாவலிஸ்ட் யாரு? இல்ல எதனா வந்து புதுசா எதனா டெர்ம்ஸ் வந்திருக்கும். அந்த டெர்ம்ஸ் வந்து யார் வந்து புதுசா இன்ட்ரோடக்ஷன் பண்ணாங்க? இல்ல எதனா வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியருடைய ஃபர்ஸ்ட் வொர்க்கு. இல்ல சாசருடைய ஃபர்ஸ்ட் வொர்க் இதுதான். இல்ல தாமஸ் ஹார்டியோட ஃபர்ஸ்ட் வொர்க் இதுதான். இது மாதிரி எதனா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள குடுத்திருந்தாங்கன்னா, அதையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ பீரியடு, அதுக்கப்புறம் ஆத்தர், மேஜர் ஆத்தர், அதுக்கப்புறம் மேஜர் வொர்க்கு, அது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு. இது மெயின் ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட்ஸ் நோட்ட நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஷார்ட் நோட்ஸ் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கு அப்டின்னா, அத பத்தின ஒரு ஷார்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்கிரிபிள் பண்ற மாரி நீங்க எழுதி வச்சுக்கலாம். இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்டு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேட்டர்ன். கண்டிப்பா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்னதான் நம்ம படிச்சாலும், பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட்ன்னு சொல்ற மாரி, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஏஜ் ஆஃப் சாசர் நீங்க முடிக்கிறீங்கன்னா, சாசர் ரிலேட்டபிளா வந்து எதனா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வந்து ஆன்சர்ஸ் பண்ணி பாருங்க. அப்படி நீங்க ஆன்சர்ஸ் பண்ணும்போது என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்றீங்களோ, மிஸ்டேக்ஸ்க்கு மெயின் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபோக்கஸ் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம டிக் பண்ணிட்டே போறத விட, தெரிஞ்சத நம்ம திருப்பி திருப்பி தெரிஞ்சுக்கிட்டே போறத விட, எது நம்மளுக்கு தெரியலையோ, அதுல நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ண நெனைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க வந்து தப்பா ஆன்ஸர் பண்றீங்க. நீங்க 20 கொஸ்டின்ஸ் நீங்க இன்னைக்கு எழுதுறீங்க டெஸ்ட்டு. அதுல 15 மார்க் நீங்க எடுத்துட்டீங்க. ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து தப்பா எழுதிருக்கீங்கன்னா, நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த 5 கொஸ்டின தான். அந்த 5 கொஸ்டினுக்கு நம்ம ஏன் தப்பா எழுதணும் ஆன்ஸர்? நம்ம தப்பா எழுதுறதுக்கான காரணங்கள நீங்க வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இன்னுமே மோர் எஃபெக்டிவா இருக்கும் உங்களுடைய ஸ்டடீஸ். அதே மாரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து எதனா நீங்க நெட்ல செக் பண்ணி பார்க்குறீங்க. இப்ப ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க. அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஆப்ஷன் தான் நம்மளுக்கு தேவைப்படும். பட் ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தேவைப்பட்டால் ரிலேட் பண்ணி நீங்க வந்து படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சாசர் பத்தின ஒரு கொஸ்டினுக்கு கீழ வந்து சாசர் ஆன்ஸரா இருக்கும். அந்த இடத்துல ஷேக்ஸ்பியர் பத்தி இருக்கு அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் ரிலேட்டபிளா சப்போஸ் அவர் எதனா எழுதியிருக்கிற வொர்க்க நீங்க எழுதலாம். அவர் எவ்வளோ சானட் எழுதினாரு? 154 சானட் எழுதினாரு. அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மார்க் பண்ணலாம். இல்ல எதனா வந்து அடிஷனல் கொஸ்டின்ஸ் எதனா வந்து ஆன்சர்ஸ் உங்களால பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க வந்து மார்க் பண்ணி வைக்கலாம். இது வந்து இன்னுமே உங்கள என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் அந்த அந்த ரிவைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே இயர்ல 2, 3 வொர்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த மாரி வந்து எதனா வொர்க் இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து அந்த காலக்கோடு மாரி நீங்க வந்து டைம் லைன நீங்க ஃபாலோ பண்ணும்போது, இப்ப இந்த ஒரு பர்ட்டிகுலர் இயர்ல 2 வொர்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஷேக்ஸ்பியரும் ஒரு வொர்க் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தாமஸ் ஹார்டி பண்ணியிருக்காரு. டி.எஸ். எலியட் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு 4, 5 வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இயர்ல பப்ளிஷ் ஆயிக்குதுன்னா, அதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் டீவியேட் பண்ணி, கொஞ்சம் படிக்கும்போது, இப்ப இந்த இயர்னாலே இந்த ஒரு 4, 5 அ வொர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மெயின் எந்த வொர்க்கு, எந்த ஆத்தர் அது கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி எப்பவுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருக்கு மெயின் ஃபோக்கஸ் குடுத்துருங்க. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து படிக்கிறோமே. இப்போ யூஜி டிஆர்பி எக்ஸாம் ஒரே ஒரு வாட்டி தான் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ யூஜி டிஆர்பி எக்ஸாம் ஒரே ஒரு வாட்டி நடந்திருக்கு. அந்த எக்ஸாம்ல அந்த பேப்பர் 1 அந்த அந்த யூனிட் 1 ரிலேட்டபிளா என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ, அந்தந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்களால ஆன்ஸர் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்படி ஏன் ஆன்சர் பண்ண முடியல? இல்ல பண்ண முடியுதுன்னா நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா ஆன்சர் பண்ண முடியலன்னா, நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற வேக்கு நீங்க அந்த மெத்தட வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ கண்டிப்பா நானும் என்ன பண்றேன் அப்படின்னா, எப்படி வந்து நீங்க வந்து படிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 100 டேஸ் பிளான வந்து நம்ம போட்டு குடுத்துருந்தோம். ஸோ அந்த 100 டேஸ் பிளான் நீங்க எவ்வளோ பேர் அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ ஃபாலோ பண்ணல அப்படின்னா, இனிமேலாச்சும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா, எக்ஸாம்க்கு ரொம்பவே நியர்ல இருக்கீங்க. ஸோ, எப்ப வேணாலும் என்ன ஆகலாம் அப்டின்னா, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலாம். எவ்ளோ வேக்கன்ஸிஸ் இருக்குன்னு தெரியல. பட் வேக்கன்ஸிஸ் லெஸ்ஸா இருந்தது அப்டின்னா, கண்டிப்பா அதனுடைய கட் ஆஃப் லெவல் அதிகமா இருக்கும். நெறைய பேர் என்ன நெனைக்கிறீங்கன்னா, நான் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டில நான் பாஸ் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யுஜி டிஆர்பி எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபைட் ஆயிட்டாலே வேலை குடுத்துருவாங்க அப்படின்னு நெனைக்கிறீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் அப்படின்றது வேற. பட் கட் ஆஃப்ல நீங்க வரீங்களா அப்படின்றது வேற. ஓகேவா? ஸோ இவங்களுடைய பொறுத்தவரைக்கும், கட் ஆஃப்ல நீங்க எவ்வளோ மார்க் எடுத்து உள்ள வரீங்களோ, அவங்களுக்கு தான் இங்க வந்து ஜாப். ஸோ லாஸ்ட் டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, 100 மார்க்குக்கு மேல எடுத்தவங்களுக்கு தான் வேலையே கிடைச்சுச்சு. ஓகேவா? ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க அப்டின்னா, அந்த ரேஞ்சுக்கு 100 மார்க்குக்கு 110, 120 இந்த ரேஞ்சுல போனீங்கன்னா, 100% வேலை ஈஸியா கிடைச்சிரும். ஸோ அதுக்கேத்த மாரியான பிரிப்பரேஷன போடுங்க. ஏன்னா டைம் நெறைய இருக்கு இப்போதைக்கு. ஸோ இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட, எப்படியும் நம்மளுக்கு வந்து செப்டம்பர்ல கால்ஃபர் ஆனாலும், என்ன இருக்குன்னா, நவம்பர், டிசம்பர் ஸோ அந்த டேட்டுக்கு வந்துரும். டிசம்பர் மாசம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கும். ஸோ இப்ப நீங்க வந்து ஃபோக்கஸ்டா படிக்கலாம் தாராளமா. உங்களுக்கு என்ன மாரியான ஹெல்ப் வேணும் அப்படின்றத வந்து கீழ கமெண்ட்ல பக்காவா குடுங்க. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நானுமே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அத நான் குடுக்க முடியும்.
ட்ரை பண்றேன். தேங்க் யூ.